ஹாய் கைஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் ரெசிபி பார்க்க போகிறேன்னா ஃப்ரெஞ்ச் ஆம்லேட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. ஈஸியாக இருக்கும். ஸ்நாக்ஸ் போல் கொடுத்து அனுப்பலாம், இல்லை ஏதாவது வெரைட்டி ரைஸ்க்கு சைடிஷாக கொடுத்து அனுப்பலாம். நார்மல் ஆம்லேட்டை விட இந்த ஃப்ரெஞ்ச் ஆம்லேட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஜெனி குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஆம்லேட் செய்யறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டையை நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அளவுன்னு சொல்கிறேன். இப்போ 2 முட்டைக்கு 2 பொட்டேட்டோ தான் அளவு. ஃபஸ்ட்டு இந்த 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று கலக்கிறம் போல் நல்லா ஃபுல்லாக ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இட்டாலியன் ஹெர்ப்ஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொரியாண்டர் வந்து கொத்தமல்லி ஒரு கொத்து எடுத்துக்கோங்க. அதை ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அளவு சரியாக இருக்கும். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பொட்டேட்டோ நம்ம எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கணும்னா ஒரு உருளைக்கிழங்குக்கு வந்து ஒரு பொட்டேட்டோ மீடியம் சைஸில் இருக்கிறது. நான் 2 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதை நல்லாவே கழுவி தோலை சீவிட்டு அந்த கேரட் சீவுறதுல வந்து துருவி எடுத்துட்டேன். இதை வந்து 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இதில் இருக்க ஸ்டார்ச் ஃபுல்லாகவே போயிடணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிட்டு நல்லா ஈரப்பதம் இல்லாமல் நீங்கள் உதிரியாக இருக்க பொட்டேட்டோவை வந்து வடிகட்டி எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஜென்டிலாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு தடவை எல்லா சைடும் எக்கோடு கோட் ஆகிறது போட்டு கிளறிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா தோசைக்கலே எடுத்துக்கலாம். இது போல் பேன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா மொத்தமான ப்ரெட் போல் உங்களுக்கு ஆம்லேட் கிடைக்கும். தோசைக்கல்லாம் மெலிசாக இருக்கிறது போல் இருக்கும். அதுக்கேற்றது போல் நீங்கள் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை டேரெக்டாக அதில் ஊற்றிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு குக் பண்ணுற கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் எல்லா சைடும் ஈவனாக இருக்கிறது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு மீடியமான ஃப்ளேமில் ஒரு 4 to 5 மினிட்ஸ் வச்சு எடுங்க. திரும்பி ஒரு மூடி திறந்துட்டு லைட்டாக மேலே வந்து லைட்டாக தடவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் திரும்பி மூடி போட்டு ஒரே சைடே குக் பண்ணுங்கள். நல்லா மேலே இருக்கிறது ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஆம்லேட் நல்லா ஒரு சைடு ஃபுல்லாகவே நல்லா வெந்துருச்சு. லைட்டாக நீங்கள் ஆட்டி விட்டிங்கனாலே போதும், அழகாக உங்களுக்கு திருப்பத்துக்கு வந்துடும். இது போல் திருப்பிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் விட்டிங்கனாலே போதும், டோட்டலாக குக் ஆகிடும். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுங்க. அவ்வளவுதான், சூப்பராக ஃப்ரெஞ்ச் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போகிற குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு இதை செஞ்சு கொடுங்க. உருளைக்கிழங்குல இருக்க ஸ்டார்ச், கார்போஹைட்ரேட்டு, எக்கில் இருக்கிறது ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன், ரெண்டுமே சேர்ந்து அவங்கள ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கும். இது போல் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு ஜெனி குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.